தென்கிழக்கு பல்கலைக்கழகம் நீண்ட காலமாக போதிய அடிப்படை வசதிகளின்றி பல பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறது என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அமைப்பாளர் அதிஷ கமகே தெரிவித்துள்ளார். ஊடக ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். உங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஏனைய அரசு பல்கலைக்கழகங்களுடன் ஒப்பிடும்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகம் நீண்ட காலமாக போதிய அடிப்படை வசதிகள் என்று பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. கடந்த 10 தொடக்கம் 15 ஆண்டுகளில் இங்கு எந்தவொரு உட்கட்டமைப்பு வசதியோ அல்லது மாணவர் நலன்புரி திட்டங்களோ சரிவர மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக பொருளியல் பீடத்தில் போதிய விரிவுரை அரங்குகள் மற்றும் கட்டட வசதிகள் இல்லை. கணினி ஆய்வகங்கள் மற்றும் ஆய்வக வசதிகள் இல்லை. மாணவர்களுக்கான படிப்பு பகுதிகள் மற்றும் உணவக வசதிகள் போதிய அளவில் இல்லை. தங்குமிட வசதிகளிலும் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் பலமுறை எடுத்துக் கூறியும் இதுவரை எவ்வித தீர்வும் வழங்கப்படவில்லை. எனவேதான் இன்று அமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சினைகளை எடுத்துரைத்து அவற்றுக்கான உடனடி தீர்வுகளை கோரியுள்ளோம். இயந்திரவியல் பொருளியல் துறை தொடர்பாகவும் அதில் உள்ள 27 மாணவர்களுக்குரிய துறை சார்ந்த சிக்கலான நிலைமைகளுக்கு நிதி ஒதுக்குவது குறித்து அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை நிச்சயமாக வழங்கி அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதி அமைச்சர் தெரிவித்தார். அதற்கு அப்பால் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பாக அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் நாங்கள் முன்வைத்த பல விடயங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் இன்று வரை தகுந்த தீர்வு கிடைக்கவில்லை. தற்காலிக தீர்வு கூட இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே இந்த துறையின் பிரச்சினைக்காக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தொடர்ந்து தலையிட்டு செயல்படும். உரிய தீர்வுகள் உடனடியாக வழங்கப்படாவிட்டால் போராட்டங்களை தீவிரப்படுத்தி தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம் என்பதை நினைவூட்டுகிறோம்.